இவ்விதம் நினைத்த மந்திரி பகுசுருதன் நல்ல சமயம் நேர்ந்தபோது நந்தமன்னனிடம் பேசலானார். அரசே, அரச சபைக்கு நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்டமகிழ்ச்சி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல. ராஜபத்தினி எப்போதும் அந்த புறத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று நீதி நூல்கள் சொல்கின்றன. சபைக்கு பலதரப்பட்ட மனிதர்கள் வருகிறார்கள். அப்போது தேவியின் மனதை என்ன பாடுபடும் என்றார் மந்திரி. அது எனக்குத் தெரியும். ஆனால் பானுமதியிடம் அதிக பிரியம் கொண்டிருக்கிறேன். அவளை விட்டு ஒரு கணம் கூட என்னால் தனியாக இருக்க முடியாது என்று பதிலளித்தான் மன்னன். அப்படியானால் கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவழையுங்கள். பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்கலாம். அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் என்றார் மந்திரி. மன்னனுக்கு அது சரியாகவே பட்டது. கைதேர்ந்த ஓவியன் ஒருவன் வரவழைக்கப்பட்டான். ஓவியன் மகாராணியின் உருவத்தை பார்த்து அவளுடைய அழகிய பத்மினி வகை லட்சணங்களைச் சித்திரத்தில் தத்ரூபமாக வடித்தான். இதைக் கண்டு மன்னன் மகிழ்ச்சியடைந்து படத்தைச் சுவரில் மாட்டினான். அப்போது மன்னனின் குருவான சாரதானந்தனர் அங்கு வந்தார். அவர் அந்தச் சித்திரத்தை பார்த்துவிட்டு, ஓவியனே, நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே. ஆனால் ஒரு மச்சத்தைக் குறிப்பிட நீ மறந்துவிட்டாய். மகாராணியின் இடது துடையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு. அதை நீ ஏன் வரையவில்லை என்றார் குரு. சாரதானந்தனர் சொன்ன வார்த்தைகளை மன்னன் கேட்டதும் சந்தேகம் அடைந்தான். குரு சாரதானந்தனருக்கு இந்த ரகசிய மச்சம் எப்படித் தெரிந்தது? அவருக்கு பானுமதியுடன் தொடர்பு இருக்குமோ என்று எண்ணினான். பெண்களின் மனது ஒருவனை நினைக்கையில் இன்னொருவனைப் பார்க்கும் சுபாவம் கொண்டது என்று கோபம் கொண்டான். அவன் மந்திரி பகுசுருதனிடம் சொல்லி குரு சாரதானந்தனருக்கு மரண தண்டனை விதிக்க ஆணையிட்டான். மந்திரி பகுசுருதன், அரசன் எவனுக்கும் நண்பன் அல்லவே என்று வருந்தினாலும் அரசனின் கட்டளையை ஏற்று குருவை கொலைக்களத்திற்கு அழைத்துச் சென்றான். ஆனால் ஒரு குருவை கொல்லக்கூடாது என்று எண்ணிய மந்திரி இரகசியமாக அவரை தன் வீட்டில் ஒளித்து வைத்தார். மன்னனிடம் குரு கொல்லப்பட்டதாக கூறிவிட்டார்.